ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீலவேணி மாணிக்கம் ஹேண்ட்கிராஃப்ட், எடப்பாடி, சேலம் மாவட்டம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இது ஒரு சேனலில் பார்த்து அந்த சகோதரி ஓரலாக சொன்னதை வச்சு நான் போட்டேன். இந்த 2 ஹேண்ட்பேக்கும், இது குட்டி ஹேண்ட்பேக்கு, இது பெரிய ஹேண்ட்பேக்கு. இது அவங்க மெம்பர்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் டுட்டோரியல் போடுவாங்க. ஆனால் ஓரலில் மற்றவங்க போடட்டும் அப்படிங்கிறக்காக, மெம்பர்ஷிப் இல்லாதவங்க மற்றவங்களும் போடட்டுங்கிறக்காக அந்த சிஸ்டர் ஓரலாக சொன்னாங்க. ஓரலாக சொன்னதை வச்சே நான் இந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த ஹேண்ட்பேக்கு ரொம்ப அழகாக வந்திருக்கு. எப்படி சொல்கிறதுனே தெரியல. பாருங்கள், ஒரு தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஒரு லெதர் பேக் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த பேக் இருக்குது. இதுக்கு நான் அந்த சிஸ்டர் 3 பூ ஒரே மாதிரி வச்சுருந்தாங்க. நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமேங்கிறதுக்காக குட்டி ஃப்ளவராக வச்சுருக்கேன். என்கிட்ட கிறிஸ்டல் ஃப்ளவரும் இருக்குது. அது வேணும்னாலும் நான் மேக் பண்ணையில் வச்சுக்குவேன். இது இந்த கலருக்கு இது கான்ட்ராக்ட்ஸாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக நான் இந்த ஃப்ளவர் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இதுக்கு லாக் போட்டிருக்கேன். ஒரு கையில் வீடியோ எடுக்கும்போது நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும். பாருங்கள், லாக் போட்டிருக்கேன். மேக்னெட் லாக் வச்சு அதை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அந்த சிஸ்டர் சொன்ன மாதிரியே நல்லா புரிஞ்சிச்சு. நல்லா சொன்னாங்க. அதனால் அதே அவங்க சொல்கிறத வச்சே நான் இந்த பேக் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இதுக்கு எங்கிட்ட இந்த ஊரில் லெதர் கொடுக்குறக்கெல்லாம் இல்லை. அதனால் நான் இந்த மாதிரி மூடி போட்ட மாதிரியே நான் வச்சுட்டேன். லெதர் கொடுத்து ஜிப்பு போடுற மாதிரியெல்லாம் நான் வைக்கல. இது இப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த ஹேண்ட்பேக் பாருங்கள், ரொம்ப அழகாக வந்திருக்கு. ஃபஸ்ட்டு டைம் தான் நான் போட்டேன். ஃபஸ்ட்டு டைம்லேயே அழகாக வந்திருக்கு. ரொம்ப அழகாக இருக்குது. பாருங்கள், இதுவும் ஃபஸ்ட்டு டைம் போட்டதுலேயே இவ்வளோ அழகாக வந்திருக்கு. போட்டு பார்க்கலான்னு தான் நான் போட்டு பார்த்தேன். ஆனால் அந்த சகோதரி 17 ஒயரு கட் ஒயர் 5 அடியில் எடுக்க சொன்னாங்க. நான் இது கிளாஸ் ஒயரில் எடுத்திருக்கேன். நான் 6 அடி எடுத்தேன். எனக்கு அக்யூரேட்டாக கரெக்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கூட மீதமே இல்லை. ஆனால் இது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எனக்கு 1 ரோல் தான் ஆச்சு. இது என்ன பிராண்ட் அப்படின்னா, இது கோபி செட்டிப்பாளையத்தில் வாங்கினேன் இந்த பிராண்ட் ஒயரு. இது ரொம்ப நல்லாயிருக்கும். கிளாஸ் ஒயர் தான். இது 1 ரோல் தான் ஆச்சு இத்தச்சோடு பேக் ஃபினிஷ் பண்ணுறக்கு எனக்கு. பாருங்கள் எவ்வளோ நீட்டாக அழகாக இருக்குன்னு. இது குட்டி பேக்கு. இது 13 ஒயர் வச்சுருக்கேன். 13 ஒயர் வச்சு இது ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இதுவும் அப்படி தான் 2 மாடலில் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இது இப்படியும் வச்சுக்கலாம். பாருங்கள், இதுக்குள்ளற இது லாக் போட்டிருக்கேன். லாக் போட்டும் நம்ம வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி லாக் போட்டு நம்ம வச்சுக்கலாம். பாருங்கள், லாக் போட்டும் வச்சுக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறக்கே. இந்த ஃபினிஷிங் கூட இந்த லாக் போடும்போது இது எடுத்துடணும். நான் வீடியோக்காக போட்டிருக்கேன். பாருங்கள், இது எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. ரொம்ப நல்லா வந்திருக்கு. பாருங்கள், உள்ளே எவ்வளோ ஃபேஸ் இருக்குன்னு பாருங்கள். நல்ல இடம் இருக்குது. தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கலர் பேபி பிங்க்கு. இது ஸ்வஸ்திக் பிராண்ட் ஒயரில் தான் நான் மேக் பண்ணியிருக்கேன். இந்த கூடை ஸ்வஸ்திக் பிராண்ட் ஒயரில் போட்டிருக்கேன். பால் ரோஸுன்னு சொல்லுவாங்க, மில்க் ஒயிட்டுன்னு சொல்லுவாங்க, பேபி பிங்க்குன்னு சொல்லுவாங்க. இதுக்கு 3 பேர் இருக்குது. ஹேண்டிலெல்லாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக வந்துருச்சுன்னு. இது ஃபஸ்ட்டு டைம் ப்ரிப்பேர் பண்ணதுலேயும் இவ்வளோ அழகாக வந்திருக்கு. கூட இது வேணும்னா நம்ம வச்சுக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். அதுக்காக தான் நான் உள்ளே சொருக்கி விட்டுருந்தேன். வேணும்னா உள்ளே எடுத்துவிட்டு நம்ம ஜிப்பு போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா இதை ரிமூவ் பண்ணுறதுனாலும் கூட நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதுவும் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிக்கலாம். ஆனால் கூட ரொம்ப அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறக்கு. இது ஹேண்ட்பேக்கு, சாரி கூடைன்னு சொல்லிட்டேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதுக்கு நான் ஃப்ளவர் டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன். இது பாருங்கள் எவ்வளோ நீட்டாக அழகாக வந்திருக்குன்னு. அதே மாதிரி இதுவும் பாருங்கள் பேஸ் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்ட்டு. தேங்க்யூ.
தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல். ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வரைக்கும் எனக்கு ஆதரவு கொடுத்துட்ருக்கிற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல். பாய் மேலே நிற்க மாட்டேங்குது, உருண்டு விழுகுது. தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல். ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.